ஃப்ரெண்ட்ஸ், அழகிய அழகு சீரியல்ல பார்த்தீங்கன்னா, மதி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ராகவனும் ராஜலட்சுமியும் கூட்டு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் பேசி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டு போறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, மலர்கிட்ட பேச போறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, மதிக்கிட்ட பேசாம வந்துடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, மதியையும் கூட்டு வந்துடுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, மலர்கிட்ட கேட்குறாங்க, "என்ன நடந்துச்சு மலரு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல ரேவதி, தப்பு பூரா உங்க அம்மா தான். மதி எதுவும் பேசல. மதி அதிகமா பேசுனதுக்கு காரணமே உங்க அம்மா தான். அவங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரேவதி கிட்ட சொல்றாங்க. "ஏன் தான் இந்த அம்மா இப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "சரி, நீ ஏன் மதி கிட்ட பேசாம வந்துட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, எனக்கு சுயமரியாதை இல்லன்னு சொல்லிட்டா. எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரேவதி. அதனால தான் நான் பேசாம வந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி விடு, சரி விடுங்க அண்ணி. மதி ஏதாவது தெரியாம பேசியிருப்பா" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா, ஏன் அத்தை எதுவும் இதுவும் வேணும்னு சொல்லி கேட்காம அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மலரே போயிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி கிட்ட கேட்குறாங்க, "அத்தை ஏதாச்சும் வேண்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லம்மா, இன்னும் வேணாம். அவள மாரி நீ ஏதாச்சும் பேசிட்டியன்னா நான் என்ன பண்றது? அவளுக்கு இந்த வேலை, அந்த வேலைன்னு சொன்னதுனால தான் அவ போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிருக்கா. நீயும் அவள பார்த்து கத்துக்கினியன்னா நான் என்ன பண்றது? நீ எதெல்லாம் குடுக்குறியோ அத நாங்க சாப்பிட்டுக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டு போய் அமைதியா உட்காந்துர்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் வராங்க. அப்ப ம ம மலர்கிட்ட கேட்குறாங்க, "என்ன மலரு, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, நீ ஏன் மதிக்கிட்ட பேசாம வந்த?" அப்படின்றாங்க. "மதி மேல எனக்கு எதுவும் கோவம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவ உனக்காக தானே சப்போர்ட் பண்ணா மலரு. ஆனா நீ இந்த மாரி பண்ணிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்குறாங்க. ம். அப்ப பார்த்தீங்கன்னா, "சரிங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். நம்ம போயிட்டு ரேவதியோட வீட்டுக்கு போயிட்டு மதிக்கிட்ட பேசிட்டு வரலாம். நானும் உங்களோட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.